ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு VK64. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரியாக்டில் எப்படி டெய்ல்வின் சிஎஸ்எஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சாப்டராக கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ண போகிற சாப்டர் என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் இஸ் டைப்போகிராஃபி. ஓகே, டைப்போகிராஃபினா என்ன? டைப்போகிராஃபினா நம்ம வந்து டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டோட கலர், ஃபாண்ட், அந்த மாதிரி டெக்ஸ்ட்டு சம்மந்தமான என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே டைப்போகிராஃபிக்குள்ளே தான் வரும். ஸோ நம்ம ஒரு வேரியேஷனையும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகே, வாங்க நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே ஏற்கனவே ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ இதோட ஃபாண்ட் ஃபேமிலி ஃபஸ்ட்டு என்னென்னு செக் பண்ணிக்கிடுவோம். நம்ம கிளிக் பண்ணால் லாஸ்ட் வீடியோ அந்த டோஸ்ட் வச்சுருந்தோம், அந்த டோஸ்ட் வந்துக்கிட்டு இருக்குது. சரி, ஓகே, அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த டோஸ்ட் வீடியோ போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம ரியாக்ட்ரிக்ஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஓகே, நம்ம இதோட ஃபாண்ட் ஃபேமிலி வந்து செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கர்சர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபாண்ட்டு அந்த டெக்ஸ்ட்டு மேலே போய் இப்படி கிளிக் பண்ணோம்னா அது எங்கே இருக்குதுன்னு காட்டும். அதோட ஸ்டைல்ஸ்லாம் காட்டும். கர்சர் பாயிண்டரில் இருக்குது. ஃபாண்ட்டு ஃபேமிலியே ஆக்சுவலாக காட்டவில்லை. நம்ம எதுவும் செட் பண்ணலை, அதனால் காட்டலை நினைக்கிறேன். அதனால் டிஃபால்ட்டு ஃபாண்ட்டு ஃபேமிலி காட்டணும். ஸோ எதுவும் காட்டலை. ஓகே ஓகே, இந்த இருக்குது ஃபாண்ட் ஃபேமிலி. யூஐ சான்ஸ் செரிஃப் அப்படின்னு என்னமோ இருக்குது. சரி, ஓகே, நம்ம போய் ஃபாண்ட் ஃபேமிலி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே கோடஸ், கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நான் லாஸ்ட் கிளாஸில் எழுதின கோட் அப்படியே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எதோட ஃபாண்ட் ஃபேமிலி மாற்ற போகிறோம்னா வெல்கம் டு VK64 அப்படிங்கிறதோட ஃபாண்ட் ஃபேமிலியை மாற்ற போகிறோம். நான் ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்கதெல்லாம் அப்படியே எடுத்துருந்தேன். ஓகேவா? இந்த ஸ்டைல் எடுத்தாச்சு, ஆன் கிளிக் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஓகே, பேக்ரவுண்ட் கலரையும் எடுத்துருவோம். ஸ்க்ராட்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, வெறுமனே வெல்கம் டு VK64 அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம கொஞ்சம் பேடிங் மட்டும் அப்ளை பண்ணிக்கிடுவோம். கிளாஸ் நேம் ஓகே, டெக்ஸ்ட் விசிபிளாக அதுக்காக நம்ம கொஞ்சம் பேடிங் மட்டும் ஆட் பண்ணோம். ஸோ பேடிங் ஆட் ஆயிடுச்சு. நம்ம டெக்ஸ்ட் இது இருக்குது. ஸோ இப்போ ஃபாண்ட் ஃபேமிலி மாற்ற போகிறோம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி மாற்றக்கான கமெண்ட் என்ன, அதாவது கிளாஸ் நேம் என்ன அப்படின்னா ஃபாண்ட்டுன்னு கொடுத்து FONT ஃபாண்ட் மைனஸ் சான்ஸ். எனக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் காட்டுது பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிடுவோம். ஸோ மறக்காமல் சீரிஸ் பாருங்கள். ஸோ இப்போ ஃபாண்ட் சான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம போய் டெக்ஸ்ட்டு மாறி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். எனக்கு எதுவும் மாறின மாதிரி தெரியலை. ஓகே, அடுத்த ஃபாண்ட் செக் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஃபாண்ட் ஃபேமிலி ஃபாண்ட் மோனோ அப்படின்னு ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி இருக்குது. இதில் தான் டிஃபால்ட்டாக இருக்குது. இதில் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிருக்குதா? எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுதா என்ன தெரியல, நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அதை செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, நம்ம ஃபாண்ட் சைஸை கூட்டினா கூட கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டாப்பிக்கே அதான், ஃபாண்ட் சைஸ் எப்படி கூட்டுறதுன்னு. சரி, ஓகே, நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி செக் பண்ணிடுவோம். ஓகே, எலமெண்ட்டை சூஸ் பண்ணியாச்சு. எலமெண்ட்டோட ஸ்டைல்ஸ் ஓகே, இது இருக்குது பாருங்கள். UI மோனோ ஸ்பேஸ் மோனோன்னு இருக்குது பார்த்தீங்களா? மோனோ ஸ்பேஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் ஆகிட்டு. சரி, நெக்ஸ்ட்டு போய் அடுத்த ஃபாண்ட் ஃபேமிலி கொடுப்போம். ஃபாண்ட் செரிஃப். ஸோ இதை கொடுத்து நம்ம பார்த்தோம்னா சேவ் ஆகிருச்சா? ஓகே, இதுவும் மாறி இருக்குது பாருங்கள். அந்த VK64ங்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள். ஸோ நமக்கு எல்லா ஃபாண்ட் ஃபேமிலியும் மாறுது. ஸோ இது 3 வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. இன்னும் கஸ்டமைசேஷன் நிறைய பண்ணலாம். அந்த கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை கவர் பண்ண இப்போதைக்கு வேண்டாம். ஸோ இந்த ஃபாண்ட் ஃபேமிலி கஸ்டமைசேஷன் வந்து கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்த்துக்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஃபாண்ட்டு சைஸ். ஃபாண்ட்டு சைஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா?
ஸோ ஃபாண்ட் சைஸை வந்து நம்ம எப்படிலாம் மாற்றலாம்னா நிறைய விதமாக மாற்றலாம். ஸோ அதுக்கு வந்து கமாண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டெக்ஸ்ட் மைனஸ் அப்படின்னு தான் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட் மைனஸ் ஸ்டார்டிங் என்னன்னா எக்ஸஸ், அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்மால், டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஸ்மால் அப்படிங்கிற ஒரு சைஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஸ்மால் பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. ஓகேவா, இப்போ வந்து அடுத்த ரேஞ்சுக்கு போவோம். நம்ம அடுத்து வந்து ஸ்மால் எஸ்எம். எஸ்எம்மில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம வந்து நல்லா பெருசாகணும் அப்படிங்கிறதுனால எம்டி, எல்ஜி இதில் என்னென்ன வேரியன்ட்லாம் இருக்கா டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் எக்ஸ்எஸ், எக்ஸ்ட்ரா ஸ்மால், ஸ்மாலுக்கு எஸ்எம், எல்ஜி, எக்ஸ்எல், 2XLலேருந்து 9XL வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு 2XL கொடுத்தோம்னா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க 2XLக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. தென் ஒரு 5XL கொடுப்போம். பாருங்கள் எவ்வளோ பெருசாகிட்டுன்னு. இது 5XLக்கு. லாஸ்ட்டாக ஒரு 9XL, லாஸ்ட் சைஸ் அதுதான். 9XL கொடுத்து பார்ப்போம். 9XL பாருங்கள் எவ்வளோ பெருசாகிட்டுன்னு. ஓகே, எனக்கு இந்த சைஸ்லாம் வேண்டாம், எனக்கு வந்து கஸ்டமாக நானே ஒரு சைஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் தனியாக CSS ஃபைல் எழுதணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே எழுத வேண்டாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேல்யூ கொடுக்கீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை கொடுத்தீங்கன்னா அந்த சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்து எனக்கு ஒரு 50 பிக்சலில் வேணும் அப்படின்னு 50 px அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நான் போய் பார்த்தேன்னா எனக்கு 50 பிக்சலுக்கு வந்துடும். பார்த்தீங்களா, இது 50 பிக்சல் சைஸ். இல்லை எனக்கு வந்து 50 பிக்சல் வேண்டாம், ஒரு 100 பிக்சல் வேணும் அப்படின்னா அதை சேவ் பண்ணிட்டு அங்கே போனீங்கன்னா 100 பிக்சல் வந்துடும். பார்த்தீங்களா, இது இப்போ நம்ம ஃபாண்ட் சைஸை எப்படிலாம் மாற்றலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபாண்ட் ஸ்டைல் 1.3. ஃபாண்ட் ஸ்டைல் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே. ஃபாண்ட் ஸ்டைல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைஸ் ஒரு 20-30 மாற்றி வச்சுக்கிடுவோம். ஓகே, ஃபாண்ட் ஸ்டைல்னா என்ன, இந்த ஃபாண்ட் நம்ம வந்து இட்டாலிக் கொடுப்போம், நான் இட்டாலிக் கொடுப்போம். ஸோ அது ரெண்டு மட்டும்தான் இந்த ஃபாண்ட் ஸ்டைலில் கவர் ஆகும். ஸோ இட்டாலிக் அப்படின்னு கொடுத்தோம்னா ஓகே, இட்டாலிக் கொடுத்தாச்சு. இப்போ வேணும் டெக்ஸ்ட்டை பார்த்தோம்னா ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஆர்டர்ஸ். ஸோ இது இட்டாலிக் ஃபாண்ட் ஸ்டைல். ஸோ நான் இட்டாலிக் கொடுத்தோம்னா நார்மலாகவே இருக்கும். இப்போ நமக்கு டெக்ஸ்ட்டு நார்மலாக மாறிட்டு. ஓகேவா, இது ஃபாண்ட் ஸ்டைல். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கவர் பண்ண போகிறது ஃபாண்ட் வெயிட் எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஃபாண்ட்டு வெயிட் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம அதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபாண்ட் வெயிட். ஃபாண்ட் வெயிட் எப்படிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாண்ட் வெயிட்டை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டு சைஸை கொடுத்ததுக்கு என்ன கொடுத்தோம், டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோம். ஸோ இங்கே வெயிட்டை கொடுக்குறது என்ன கொடுக்கணும்னா ஃபாண்ட் அப்படின்னு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், ஃபாண்ட். ஃபாண்ட்டு கொடுத்து நம்ம என்ன வேலையெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா இதுக்கு ஃபாண்ட்டுன்னு அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேல்யூ கொடுக்கணும். என்ன வேலையெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தின் இருக்குது, லைட், எக்ஸ்ட்ரா லைட், லைட், நார்மல், மீடியம், செமி போல்டு, போல்டு, எக்ஸ்ட்ரா போல்டு, பிளாக், இது எல்லாமே சைஸ் தான். ஓகேவா கோடர்ஸ். ஸோ இந்த பிளாக் வரைக்கும் இருக்க எல்லாமே சைஸ் தான். ஸோ நம்ம வந்து ஒரு சைஸ் ஃபஸ்ட்டு ஃபாண்ட் மோனோ அப்படின்னு கொடுத்து செக் பண்ணுவோம். ஓகே, இங்கே என்ன காட்டுது, இது ஒன்றும் இல்லை கைஸ், ஃபாண்ட் மோனோ அப்ளைஸ் த சேம். ஓகே, நம்ம வந்து மோனோன்னு கொடுத்துட்டோம். மோனோங்கிறது வந்து ஃபாண்ட் ஃபேமிலி, ஸோ அதை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து தின் யூஸ் பண்ணோம், ஃபாண்ட் தின். ஃபாண்ட் வெயிட்லேருந்து ஃபாண்ட் ஃபேமிலிக்கு போயிட்டோம். ஓகே, சின்ன கன்ஃபியூஷன். ஓகே, இப்போ ஃபாண்ட்டு மோனோ கொடுத்தோம், இல்லை தின் கொடுத்தோம், எதுவும் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல. ஸோ நார்மலாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்து பார்ப்போம்னா ஒரு நார்மலுக்கு மேலே கொடுப்போம், மீடியம். ஃபாண்ட் மீடியம் கொடுத்தோம்னா எதுவும் சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னா நமக்கு என்ன பேஜ் ரீஃப்ரெஷ் ஆன மாதிரி தெரில. ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே, நமக்கு வந்து வெயிட் இன்னும் லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்க மாதிரி தெரியுது. ஸோ இப்போ நம்ம போல்டு பார்ப்போம். போல்டு ஃபாண்ட் போல்டு, ஏன்னா அந்த போல்டு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால டைரெக்ட். ஓகே, போல்டு ஆகுது. அது வந்து லைட்டாக ஆகிக்கிட்டு இருந்தது. ஸோ நமக்கு தெரில. ஸோ ஓகே, இப்போ போல்டு கொடுத்தாச்சு. அது எக்ஸ்ட்ரா போல்டு இருக்கிறது பிளாக் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃபாண்ட் பிளாக். இது வந்து கலர் கிடையாது. ஸோ இன்னும் திக்னஸாக காட்டும்.
ஓகே. நல்ல திக்னஸா இருக்கு. ஸோ ஓகே. இப்போ வந்து எனக்கு இந்த வேல்யூ வேண்டாம். எனக்கு இதுலயும் கஸ்டமைசேஷனா ஒரு வேல்யூ குடுக்கணும் அப்டின்னா, இங்கேயே ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு நம்ம கஸ்டமைசேஷனா வேல்யூ குடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1100 குடுத்துருக்கேன். ஓகே. சேவ் பண்ணிட்டு அங்க போய் பார்த்தோம்னா, என்ன ஆயிருக்குன்னா, தின் ஆயிருக்கு. ஓகேவா? 1000 பிஎக்ஸ் அப்படின்னு குடுத்து பார்ப்போம். அப்படி குடுத்தா என்ன ஆகுது? அப்பயும் ஒண்ணும் ஆகல. ஸோ கஸ்டமைசேஷன் வேல்யூ இப்படி தான் குடுக்கணும். ஓகே கூடஸ். ஃபாண்ட் சைஸ் வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து நம்ம இந்த மாதிரி தான் கஸ்டமைசேஷன் பண்ணி குடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லெட்டர் ஸ்பேசிங். ஸோ லெட்டர் ஸ்பேசிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்க வந்து வெல்கம் டூ VK64 அப்படின்னு டைப் பண்ணி வச்சிருக்கோம். பார்த்தீங்களா? ஸோ அதில வந்து நம்ம வந்து ஒரு ஒரு லெட்டருக்குமான ஸ்பேசிங் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் இந்த வந்து லெட்டர் ஸ்பேசிங் யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து நெறைய யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ நமக்கு VK64 அப்படிங்கிறது நல்லா ஒட்டி ஒட்டி இருக்க மாரி இருக்கு. ஸோ நம்ம லெட்டர் ஸ்பேசிங் யூஸ் பண்ணி அத வந்து சேஞ்ச் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன கிளாஸ் நேம் அப்படின்னா, ட்ராக்கிங் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம குடுக்குற வேல்யூ என்னலாம் இருக்கும்னா, டைட், நார்மல், வைடர், வைடஸ்ட் இந்த மாரி வேல்யூ தான். ஸோ இதில இருக்க வேல்யூ தான் டபுளா இருக்க மாரி தெரியுது. சரி ஓகே. இதில உள்ள வேல்யூ தான் நம்ம குடுக்க போறோம். நம்ம வந்து இப்போ என்ன குடுக்க போறோம்னா, வைடஸ்ட் குடுக்க போறோம். ஸோ வைடஸ்ட் குடுத்தோம்னா, நம்ம டைரக்ட்டா எவ்வளோ வைடா போகுது அப்படிங்கிறத செக் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ பார்த்தீங்களா? ஒரு ஒரு லெட்டருக்கான ஸ்பேஸ பார்த்தீங்களா? எவ்வளோ இதா இருக்குன்னு. ஸோ இது வந்து நம்ம வேலைக்கு தேவையான மாரி நம்ம வந்து குடுத்துக்கலாம். இப்போ நம்ம வைடஸ்ட் யூஸ் பண்ணதுனால நமக்கு டைரக்ட்டா வித்தியாசம் தெரியுது. ஏன்னா ஒவ்வொன்னுமே ஒரு குட்டி குட்டி வேல்யூவா இருக்கிறதுனால அப்படி இருக்கும். இப்போ நம்ம டைட்டர் அப்படின்னு குடுத்தோம்னா, CHTR டைட்டர் குடுத்துட்டு நம்ம போய் பார்த்தோம்னா, பார்த்தீங்களா? ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஓகே. இது லெட்டர் ஸ்பேசிங்க இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதிலேயே நம்ம வந்து கஸ்டமைசேஷன் வேல்யூ குடுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி ஒரு 5px அப்படின்னு குடுத்து பார்ப்போம். 5px ஒர்க் ஆயிட்டு. பார்த்தீங்களா? எவ்வளோ ஸ்பேஸ்ன்னு. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து லெட்டர் ஸ்பேசிங் வந்து கஸ்டமைசேஷனாவும் பில்ட்-இன் மெத்தட்ஸ் வச்சும், பில்ட்-இன் கிளாஸஸ் வச்சும் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லயன் கிளாம்ப். லயன் கிளாம்ப் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். லயன் கிளாம்ப். ஓகேவா? லயன் கிளாம்ப் அப்படின்னா இப்போ என்னன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு பேராகிராஃப் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணிக்கிடுவோம். அங்க வந்து லோரம் ஒரு 150. ஓகே. நான் வந்து இங்க லோரம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ போய் நம்ம பார்த்தோம்னா, நெறைய லைன்ஸா இருக்கு. ஓகேவா? இங்க வந்து ஒரு எக்கச்சக்க லைன் இருக்கு. ஸோ நமக்கு இவ்வளோ வேர்ட் வேண்டாம். நம்ம கம்மியா வச்சுக்கிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு கரெக்ட்டா இருக்கும். லோரம் 50 வச்சுக்கிடுவோம். 50னா நமக்கு ப்ரௌசர்ல ஒரு 2 லைன்ல 3 லைன்ல வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது எனக்கு 3 லைன்ல வேண்டாம். ஒரு 4 லைன்ல வேணும். ஒரு 5 லைன்ல வேணும் அப்டின்னா நம்ம என்ன குடுப்போம்? அங்கங்க போய் பிரேக் குடுப்போம். அந்த பேடிங் குறைப்போம். விட்த்த குறைப்போம். ஸோ இங்க அப்படி செய்ய வேண்டாம். ஸோ அதுக்குன்னே ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ அந்த கிளாஸ் பேர் என்னன்னா லீடிங். ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிக்கு போயிட்டு நம்ம கிளாஸ் நேம் குடுப்போம். கிளாஸ் நேம்ல போயிட்டு என்ன குடுக்க போறோம்னா, லீடிங். LEADING லீடிங்ல இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு. ஸோ 3ல இருந்து ஒரு 10 வரைக்கும் வேல்யூஸ் இருக்கு. நம்ம இப்ப என்ன குடுக்க போறோம்னா, 4 லைன்ஸா மாத்த போறோம் அந்த 3 லைன்ஸ. ஸோ 4 குடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ப்ரௌசர பார்த்தோம்னா, என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு சேஞ்ச் ஆன மாரி எனக்கு தெரியல. ஸோ ஓகே நம்ம இன்னும் வேல்யூஸ் மாத்தி பார்ப்போம். ஒரு 5 அப்படின்னு குடுத்து பார்ப்போம். லீடிங் 5. ஓகே. இது கரெக்ட்டா ஒர்க் ஆகாத மாரி தெரியல. இதுக்கு விட்த், ஹைட்லாம் குடுக்கணும் போல இருக்குது. ஓகே. இன்னொரு பெரிய வேல்யூ 10 குடுத்து பார்ப்போம். அப்ளை ஆகுதா? ரீடிங் 10ங்கிறது அப்ளை ஆயிருக்கு. ஸோ இது வந்து லைன் ஹைட் தான் இன்க்ரீஸ் பண்ற மாரி தெரியுது எனக்கு வந்து. ஆமா. ஓ! எஸ். லைன் ஹைட் தான் இம்ப்ரூவ் பண்ணுது. நான் என்ன சொன்னேன்? தப்பா சொல்லிட்டேனோ? லயன் கிளாம்ப் அப்படின்னு ஓகே. லயன் கிளாம்புக்கு பதிலா நான் வந்து லயன் ஹெய்ட்டுக்குள்ள கிளாஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இங்க தப்பா வருது. ஸோ லயன் கிளாம்ப் எழுதணும். லயன் மைனஸ் கிளாம்ப். அதுலயும் நமக்கு டிஃபரன்ஸ் வேல்யூஸ் இருக்கு. நமக்கு வந்து இப்போ 4 தான் வேணும். ஸோ 4 அப்படிங்கிறத குடுத்து இப்ப போய் பார்த்தோம்னா, ஸோ இப்ப எனக்கு ஒர்க் ஆகுற மாரி தெரியல. ஓகே. லயன் கிளாம்ப் ஒரு 6. ஓகே.
இது லைன் கிளாம் வந்து எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி தெரில. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ ஒரு வேளை விட்ட கம்மியாக கொடுத்தா அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம அடுத்த டாபிக் நம்ம போகங்களையுமே நம்ம அதை பார்த்து முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். லைன் ஹைட் என்ன யூஸ் பண்ணணும்னா லீடிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ LEADING லீடிங் ஒரு 10 கொடுத்தோம்னா எவ்வளோ ஸ்பேஸ் வந்து நம்ம முன்னாடி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ அவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம மூவ் பண்ணிடலாம். லைன் ஹைட் முடிச்சுட்டு லைன் கிளாம் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஸ்டைல்ஸ். ஸோ லிஸ்ட்டோட ஸ்டைலுக்கு நம்ம வந்து நிறைய கிளாஸ் எழுதுவோம். ஸோ அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம டைப்போகிராஃபியில் பார்க்கும்போது 8வது டாபிக் லிஸ்ட் ஸ்டைல்ஸ். ஸோ லிஸ்ட் ஸ்டைல் நம்ம எழுத போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இங்கே ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? ஓகே, இந்த பேராகிராஃப் எடுத்துருவோம். பேராகிராஃப் எடுத்துகிட்டு ஒரு ஆர்டர் லிஸ்ட் இல்லை அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். அதான் ஈஸியாக இருக்கும். அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணி வெல்கம் அப்படின்னு ஒரு அந்த டெக்ஸ்ட்டை ஒரு 6 வாட்டி வச்சுக்கிடும், 5 வாட்டி வச்சுக்கிடும். இப்போவே நமக்கு அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து ஓகே ஆகிட்டு. நமக்கு லிஸ்ட்டு வந்துட்டு ஆனால் அந்த டாட்டே காணும் பாருங்க. நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட் தான் கிரியேட் பண்ணோம். அன்ஆர்டர் லிஸ்ட்டாக என்ன வரணும்? டாட் வரணும். ஸோ நம்ம வந்து அதை ஆர்டர் லிஸ்ட் ஆனால் சேஞ்ச் பண்ணி பார்ப்போமே. ஆர்டர் லிஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போயுமே எனக்கு வந்து நம்பர்ஸ் வந்து என்ன ஆகலாம், கவர் ஆகலை. ஸோ இது வந்து நமக்கு வந்து டெய்ல்விண்டர் டிஃபால்ட்டாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு அந்த டிஸ்க் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன கொடுக்கணும்னா, ஸோ நான் வந்து கிளாஸ் நேம் எழுதணும். கிளாஸ் நேம். ஸோ எனக்கு வந்து என்ன ஸ்டைல் வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து டிஸ்க் வேணும். ஸோ லிஸ்ட்டு மைனஸ் டிஸ்க் கொடுத்துருவோம். இப்போ நம்ம போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்க் வந்து என்ன ஆகிட்டு ஆட் ஆகிட்டு. ஓகேவா? ஓகே, எனக்கு வந்து இந்த டிஸ்க் வேண்டாம், எனக்கு வந்து வேறு டெசிமல் நம்பராக வேணும், நம்பர்ஸாகவே வேணும் அப்படின்னா டெசிமல். அதாவது நம்ம ஆர்டர் லிஸ்ட்டே அன்ஆர்டர் லிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அன்ஆர்டர் லிஸ்ட்லையும் ஆர்டர் லிஸ்ட்டை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம டெய்ல்விண்டில் ஒரு அட்வான்டேஜ். ஸோ கிளாஸ் நேம் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரி, எனக்கு இந்த நம்பர் வேண்டாம், எனக்கு வந்து ரோமன் வேணும் அப்படின்னா அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அப்பர் ரோமன் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிட்டோம்னா, சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அப்பர் ரோமன் லெட்டர்ஸ் வந்துடும். ஸோ அப்பர் ரோமன் வேண்டாம், லோவர் வேணால் இங்கே லோவர் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லிஸ்ட்டை அழகாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து லிஸ்ட்டுக்கான அந்த இதை கொடுத்து ஸ்டைல் கொடுத்துருக்கோம்ல, அந்த இமேஜை கூட நம்மளால் மாற்ற முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன சின்ன ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வைக்கணும். ஸோ அதை வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் கவர் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம டைப்போகிராஃபியில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் போட்டு இந்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியராக முடிச்சு பார்ப்போம். ஓகேவா? உங்களுக்கு அதுக்கு செப்பரேட் வீடியோ வேணால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்கே வந்துடுவோம் இருக்கா? ஏன்னா அடுத்த டாபிக் டெக்ஸ்ட்டு பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணி லோரம் 50. ஓகே, இது போதும் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா 1.9ல் டெக்ஸ்ட்டோட அலைன்மெண்ட். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். ஓகே, டெக்ஸ்ட் அலைன் சென்டர், டெக்ஸ்ட் அலைன் ஸ்டார்ட், இந்த மாதிரி நம்ம கமெண்ட்லாம் கொடுத்துருப்போம்ல. ஸோ அதை இதில் எப்படி கொடுக்குறது? இப்போ நம்ம அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ஓகே, எனக்கு வந்து அது வந்து எப்படி வேணும்னா, எனக்கு வந்து சென்டராக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் நேம் போய் என்ன கொடுக்கணும்னா, கிளாஸ் நேம் டெக்ஸ்ட்டுன்னு கீவேர்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன அலைன்மெண்ட்டில் வேணுமோ அந்த அலைன்மெண்ட்டை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எனக்கு வந்து சென்டரில் வேணும் அப்படின்னா சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா, சென்டராக மாறிட்டா. ஸோ இந்த சென்டர் நல்லாவே இல்லை, எனக்கு வந்து ஜஸ்டிஃபைடு கண்டென்ட்டாக வேணும், ரெண்டு பக்கமும் சமமாக இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை ஜஸ்டிஃபை. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக அங்கே ஜஸ்டிஃபையாக மாறிடும். பார்த்தீங்களா, இப்போ நீட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, எனக்கு வந்து ஹெட்டிங் வந்து சென்டராக வேணும் அப்படின்னா அங்கே போய்ட்டு டெக்ஸ்ட் மைனஸ் சென்டர். பார்த்தீங்களா, ஹெட்டர் வந்து சென்டருக்கு மாறிட்டார். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து டெக்ஸ்ட்டில் வந்து என்னென்ன வேரியேஷன்லாம் இருக்குன்னா, லெஃப்ட் கொடுத்துக்கலாம், சென்டர் கொடுத்துக்கலாம், ரைட்டு கொடுத்துக்கலாம், ஜஸ்டிஃபை கொடுத்துக்கலாம், ஸ்டார்ட்
எண்ட். ஓகேவா? ஸ்டார்ட்டும் லெஃப்ட்டும் ஒன்று தான், எண்டும் ரைட்டும் ஒன்று தான். ஓகேவா? ஜஸ்டிஃபையும் சென்டர் மட்டும்தான் மாறும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட்டோட ஒரு நிறைய, அதாவது எப்படி சொல்ல, அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டினா டெக்ஸ்ட் கலர். டெக்ஸ்ட் கலர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு வந்து எப்படிலாம் கலர் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குமே கீவேர்டு கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன கொடுக்க போகிறோம்னா ரெட் கலர் கொடுக்க போகிறேன். ரெட்டில் வந்து என்னென்ன வேரியேஷன்லாம் இருக்குது அந்த வேரியேஷன் கூட நம்ம கரெக்டாக இங்கேயே பார்த்து கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டு ரெட் 500 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து 500ல் மாறிட்டு எனக்கு வந்து கஸ்டம் கலர் கொடுக்கணும், இதில் உள்ள கலர் வேண்டாம், எனக்கு கஸ்டம் கலர் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம கலர் கொடுக்க முடியும். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு நமக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு என்ன வேணும், ஒரு லைம் கலர் வேணும். ஸோ லைம் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ லைம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா எனக்கு லைமாக மாறிடும். ஸோ நம்ம எங்கள் டிஃபால்ட் கலர்ஸையும் கொடுக்க முடியும், டிஃபால்ட் அந்த கலர்ஸை சேஞ்ச் பண்ணி நம்ம கஸ்டமைஸ்டு கலர்ஸையும் நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளேயே கொடுக்க முடியும். ஸோ இந்த அட்வான்டேஜ், இந்த கஸ்டமைசேஷன் அட்வான்டேஜுக்காக தான் நம்ம பூட்ஸ்ட்ராப்லேருந்து டெயில்விண்டுக்கு மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ கஸ்டமைசேஷனாக நம்மளால் கிளாஸ்லேயே பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் கலர் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி என்ன கலர் நாட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். டெக்ஸ்ட் மைனஸ் பட்டச். இப்போ நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கலர் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இன்ஹெரிட், கரண்ட், டிரான்ஸ்பரண்ட், பிளாங்க், ஒயிட், ஸ்லேட்டில் ஒரு வெரைட்டி, கிரே வெரைட்டி, சிங்க் வெரைட்டி, நியூட்ரல் வெரைட்டி, ஸ்டோன் வெரைட்டி, ரெட்டு, ஆரஞ்ச், ஆம்பர், எல்லோ, லைம், க்ரீன், எம்பரல்ட், டீல், சியான், ஸ்கை, ப்ளூ, இண்டிகோ, வயலட், பர்பிள், இந்த மாதிரி எக்கச்சக்க கலர் இருக்குங்க. ஓகேவா? எக்கச்சக்கமாக கலர் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா கலரும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கஸ்டமைஸ்டு கலர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன். அதாவது டெக்கரேஷனை எப்படிலாம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 1.11 டெக்ஸ்ட் டெக்கரேஷன். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் என்ன, ஒரு அண்டர்லைன் பண்ணுறது, அதை அப்படியே டெலீட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போடுறது. ஸோ இதெல்லாம் தான் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அண்டர்லைன் பண்ண போகிறோம். ஸோ அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெறுமனே அண்டர்லைன் அப்படின்னு போட்டால் போதும். ஸோ வெறுமனே அண்டர்லைன் போட்டாலே நமக்கு வந்து என்ன ஆயிரும், அண்டர்லைன் ஆக்டிவேட் ஆயிரும். பார்த்தீங்களா, அண்டர்லைன் வந்துருச்சா. எனக்கு அண்டர்லைன் வேண்டாம், ஓவர்லைன் வேணும். ஓவர்லைனா டாப்பில் இருக்க மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவர்லைன் வேணும் அப்படின்னா ஓவர்லைன் அப்படிங்கிறது போட்டோம்னா நமக்கு வந்து எங்கே வந்துடும், ஓவர்லைன் டாப்பில் வந்துட்டு. பார்த்தீங்களா. இல்லை எனக்கு வந்து சென்டர், அதாவது அந்த டெலிட் பண்ண மாதிரி இருக்கணும், அந்த அந்த டெலிட் கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா லைன் த்ரோ. லைன் த்ரோங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த மாதிரி டெலிட் பண்ண மாதிரி வந்துடும். ஸோ இதெல்லாம் நமக்கு என்னென்னா டெக்கரேஷன். ஸோ இந்த டெக்கரேஷனோட கலர் வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணணும். இந்த பிளாக் கலர் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேறு கலர் வைக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு எப்படிலாம் கலரை கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அந்த கலர்ஸ் வந்து எப்பயுமே கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ வந்து எனக்கு டெக்கரேஷன் கலர் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெக்கரேஷன், எனக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். இப்போ நான் எனக்கு என்ன வேணும்னா ஒரு ஓகே ஆக்வா கலர் வேணும். ஆக்வா டெக்கரேஷன் ஆக்வான்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து கோடு கலர் மாறிட்டு பார்த்தீங்களா. ஸோ இப்போ ப்ளூ கலரில் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கலர்ஸை வந்து நம்ம மாற்றிக்க முடியும். கஸ்டம் கலர்ஸில் வந்து நம்ம மறுபடியும் அந்த நேம்ஸ் தான் கொடுக்க முடியும்னு கிடையாது. நம்ம வந்து RGB வேல்யூ கொடுக்கலாம், எல்லா வேல்யூமே கொடுக்கலாங்க. பார்த்தீங்க, இப்போ RGB வேல்யூ கொடுத்துருக்கேன், அதிலே ரன் ஆகும். இப்போ HSL வேல்யூ கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் இந்த வேல்யூ, அதாவது ஹேஷ் போட்டு இந்த வேல்யூ வந்து கரெக்டாக பேர் வந்து மறந்துருச்சு. சரி ஓகே, இந்த வேல்யூ இந்த மாதிரி நாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நமக்கு வந்து எப்படின்னா பக்காவாக ஒர்க் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கலர்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல். டெக்கரேஷனோட ஸ்டைல். இப்போ நம்ம அந்த டெக்கரேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட ஸ்டைல் எப்படி பண்ணுறது. இப்போ வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக வேண்டாம், டாட்டர் லைனாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா டெக்கரேஷன் டாட்டட். ஸோ டெக்கரேஷன் மைனஸ் டாட்டட் அப்படின்னு போட்டோம்னா பார்த்தீங்களா வருதா, டாட்டட், டேஷ்டு, டபுள், இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதோட வேரியேஷன்ஸ் பார்த்தீங்களா. இப்போ டாட்டாக இருக்குது, உங்களுக்கு தெரியுதா. பார்த்தீங்களா டாட்டா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா வேரியேஷனுமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு
நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட திக்னஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த லைன் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகணும்னா அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் கீவேர்டு தான். டெக்கரேஷன் அதில் வந்து நமக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு 8 வந்து அதில் என்ன வேல்யூஸ்லாம் இருக்குன்னா 0லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. ஸோ நான் வந்து 8 கொடுத்துட்றேன். டெக்கரேஷன் 8. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாட் எல்லாம் ரவுண்டாக பெருசாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 8 மட்டும் இல்லை, நம்ம வந்து இங்கே கஸ்டமைசேஷன் வேல்யூ கொடுக்க முடியும். ஸோ வந்து எனக்கு ஒரு 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்தோம்னா 10 பிக்சல் கிடைச்சிரும். பார்த்தீங்களா, இன்னும் பெருசாயிட்டு 10 பிக்சலுக்கு. நல்லா செக் பண்ணி பார்ப்போம். ஒரு 20 பிக்சல் கூட செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாயிட்டுன்னு. ஓகேவா? இது டெக்கரேஷனோட அந்த லைனோட எதை கூட்டுறதுன்னா விட்த்தை கூட்டுறது. ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான். நம்ம அட் லாஸ்ட் அந்த எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த இதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? 1.12 டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், TRANSFORM. டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்னென்னா, நமக்கு நார்மல் ஆல்ஃபபெட்டில் இருக்கிறதா, அதாவது எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிள், அதாவது கேபிட்டலைஸில் இருக்கிறது அப்பர் கேஸாக மாற்றுது, லோவர் கேஸாக மாற்றுது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு என்ன டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் ஆட் ஆகும். ஸோ இப்போ வந்து எனக்கு டைட்டில் வந்து எப்பயுமே நார்மல் கேஸில் இருக்குது. ஸோ வந்து எனக்கு ஃபுல்லாகவே கேபிட்டலைஸ் ஆகணும். ஸோ இந்த டாட்டர் எடுத்துடுறேன், இந்த லைன் எடுத்துடுறேன். எடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து அப்பர் கேஸாக மாற்ற முடியும். அப்பர் கேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்பர் கேஸ் ஒர்க் பண்ணி கொடுத்தாலே போதும். ஸோ நமக்கு என்ன ஆயிரும்னா நம்ம டெக்ஸ்ட் வந்து அப்பர் கேஸாக மாறிடும். பார்த்தீங்களா? இப்போ என்ன எனக்கு லோவர் கேஸாக வேணும்னா லோவர் கேஸ். ஸோ லோவர் கேஸ்னு மாறிடுச்சு. பார்த்தீங்களா, எல்லாம் லோவராக மாறிட்டு. இல்லை எனக்கு கேபிட்டலைஸாக வேணும் அப்படின்னா அதுக்கு கேபிட்டலைஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ கேபிட்டலைஸ் கொடுத்தோம்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கும். பார்த்தீங்களா, 3லையுமே ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்குது. இங்கே இந்த 2 லெட்டர் கேப்ஸில் இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்படிலாம் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன்று இருக்குது, டெக்ஸ்ட் இன்டென்ட். ஸோ டைப்போகிராஃபியில் நம்ம லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். 1.13 டெக்ஸ்ட் இன்டென்ட். ஸோ டெக்ஸ்ட் இன்டென்ட் யூஸ் பண்ணுறோம்னா அந்த இன்புட் பாக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த முன்னாடி வர ஸ்பேஸுக்காக. ஸோ அதுக்கு நம்ம ஒரு இன்புட் பாக்ஸ் வச்சு டெமோ பார்த்துடலாம். ஸோ இன்புட், இப்போ வந்து இன்புட் பாக்ஸ் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஓகேவா? இந்த இன்புட் பாக்ஸில் இப்போ நான் டைப் பண்ணோம்னா அந்த ஒட்டி வருது பார்த்தீங்களா? ஸோ எனக்கு வந்து ஒட்டி வரக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன கொடுக்க போகிறோம்னா கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் இன்டென்ட் எப்படி யூஸ் பண்ணோம்னா இன்டென்ட் அப்படின்னு கோடு அடிச்சு அதுக்கப்புறம் என்ன வேல்யூ கொடுக்கணுமோ வேல்யூ வந்து நமக்கு 0லேருந்து 96 வரைக்கும் இருக்குங்க. பாருங்கள், 0 1 2 3 4 10 அப்படி போய் நமக்கு எங்கே வரைக்கும் இருக்குன்னா ஒரு 96 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா 96. நம்ம வந்து ஒரு 10 கொடுப்போம். ஸோ இது வந்து மைனஸ்லேயும் கொடுக்கலாங்க. மைனஸ்லாம் ரிவர்ஸில் ஆக்ட் ஆகும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 10 கொடுத்ததுக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு. ஓகேவா? எவ்வளோ தாங்க. நம்ம வந்து இப்போதைக்கு டெக்ஸ்ட்டை பற்றின எல்லா கிளாஸஸையுமே பார்த்து முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ டைப்போகிராஃபியை ஓரளவு நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. இதை எங்கே போய் நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம், நம்ம இன்னும் கற்றுக்கணும், ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய வெரைட்டி அந்த கஸ்டமைசேஷன்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே டீட்டெயிலாகவே பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து டெய்ல்விண்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் படிக்கலாம். ஸோ அது என்ன பண்ணணும்னா டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நம்ம டைப்போகிராஃபி இன்னும் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். நான் எதை பேஸ் பண்ணி இந்த டாபிக்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன்னா நம்ம மோஸ்ட்டாக வெப்சைட்டில் யூஸ் பண்ணுற டாபிக்ஸ் அதிகமாக ஃபெமிலியராக நான் எதெல்லாம் யூஸ் பண்ணுவேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் ஓரளவு பெட்டராகவே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் வந்து நோட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த இடத்துல கெட் ஸ்டார்டர் கொடுத்து இங்கே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டைப்போகிராஃபி நம்ம எங்கே இருக்கும்னா இந்த இருக்குது டைப்போகிராஃபி. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இங்கேருந்து நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். சில கண்டென்ட்ஸை விட்டுருப்பேன். அதை நீங்கள் வந்து இங்கேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நமக்கு வந்து எதுவும் ஒர்க் ஆகலை. லைன் கிளாம்ப் அப்படிங்கிறது நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஓகே, லைன் கிளாம்ப் ஏதோ இருக்குது.
இவங்க தான் குடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து எக்ஸாம்பிள் டெமோவும் குடுத்துருப்பாங்க பாருங்க. இவங்க 3ன்னு குடுத்துருக்காங்க. இவங்க 3ன்னு ஒர்க் ஆனுச்சு. ஸோ அதனால தான் நான் குடுத்து பார்த்தேன். நாங்க விட்த் கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே. அது நம்ம நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே கூடஸ். நெக்ஸ்ட்டு டெயில்விண்ட் சீரிஸ்ல அடுத்த வீடியோஸ் வந்து நம்ம பேக்கிரவுண்ட்ஸ், கலர்ஸ், பேக்கிரவுண்ட் எல்லா பேக்கிரவுண்டையுமே எப்படி யூஸ் பண்றது, அந்த பேக்கிரவுண்ட்ஸ பத்தி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மறக்காம லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.